மேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகில் மதியம் 2 மணி முதல் 5 மணி இடைப்பட்ட காலத்தில் கரையை கடக்கும். கரையை கடக்கின்ற பொழுது தீவிர புயலாக மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற அந்த 2 முதல் 5 மணி இடைப்பட்ட காலத்தில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அப்பொழுது புயல் கடந்து விட்டதாக நினைக்கக்கூடாது. அதன் பின்னர் அந்த நிகழ்வு அதன் பின்னர் காற்றானது தெற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் தொடர்ந்து வீசக்கூடும். ஆக 2 to 5 மணிக்கு இடைப்பட்ட காலத்திலே புயலின் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நகரும். காற்று அப்பொழுது புயலின் மையப்பகுதி கறக்கக்கூடிய பகுதி தான் புயலின் மையப்பகுதி கறக்கும் நேரம். அது 2 to 5. அப்பொழுது காற்றின் வேகம் தணிந்து காணப்படும். பிறகு இல்லை, இது மையப்பகுதி கிடையாது. புயலுடைய ஒரு பகுதி. புயல் கடக்குவதற்கு முன்னால் இந்த மாதிரி அதிகமான காற்றும் மழையும் உள்ள பகுதி ஒன்று நடக்கும். இது வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய பகுதி. அதன் பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி இடைப்பட்ட காலத்தில் மையப்பகுதி கடக்கும். அதன் பிறகு தெற்கு பகுதியிலிருந்தும் இது வரைக்கும் தெற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வீசக்கூடும். இதைத் தொடர்ந்து இதன் காரணமாக பலத்த காற்றானது 100 to 110 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் அந்த கடந்த பிறகு ஏற்படக்கூடியதில் 12 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வீசக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 50 to 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். கடல் வெகு சீற்றமாக காணப்படும். கடல் அலை சீற்றமானது இயல்பை விட 1 மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக இருக்கும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறையின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது அது இந்த பொசிஷன் மாதிரி அந்த பக்கம் ஒரு 6 மணி நேரத்துக்கு அந்த பக்கம் இந்த புயல் கரையை கடப்பது என்பது ஒரு நிகழ்வு. அது ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது ஒரு நிகழ்வு. 2 to 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய கரைப்பட்ட காலத்தில் புயலின் மையப்பகுதி கடக்கிறது. ஆனால் புயலை ஒட்டியுள்ள பகுதி ஒரு பகுதியானது இப்பொழுது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு மையப்பகுதி வரும். மையப்பகுதிக்கு போன பிறகு அடுத்த பகுதியானது வரும். அதிகபட்ச 100 to 110 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அந்த வேகத்தில் இப்ப இந்த பகுதி விற்கும் பொழுது காற்றினுடைய வேகம் 100 to 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று இருக்கிறது. புயலின் வேகம் 87 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பிறகு இந்த பகுதியில் இருப்பதை கொண்டே அந்த பகுதியும் இருக்கும். இந்த பகுதியில் இருப்பது போல அந்த பகுதியும். ரெயின்பால் பரவலாக மழை இருக்கும். வட தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கும். ஓரிடங்களில் மிகவும் பலத்த மழை இருக்கும். சென்னையின் மேல் பகுதியில் தான் இது ஒரு பெரிய பகுதி. கடலுடைய இந்த மையப்பகுதி ஒரு புள்ளி கிடையாது. கடலின் பகுதி இந்த இது புயலுடைய பகுதியானது சென்னையின் மீதுதான் கடந்து செல்கிறது. நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் இந்த இது அதுக்கப்புறம் திருப்பி தொடர்ந்து படிப்படியாக இது சொல்லப்படுகிறது 36 மணி நேரத்துக்கான இந்த கரையை கிடக்கும். அதெல்லாம் அப்புறம் கடந்து கொண்டே இருக்கிறது. கடந்து கொண்டே வீசி இருக்கிறது. அதனுடைய சஸ்டைன் பண்றது இந்த நேரங்கிறது கிடையாது. அது குறிப்பிட்ட காலம் இல்லையா அவங்களுக்கு கடக்க ஆரம்பித்தது. நீங்க சொல்லுங்க புயல் ஒரு புள்ளி கிடையாது. மையப்பகுதியை தான் கடக்குதுன்னு சொல்லுவோம். அல்லது முன்பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புயலுடைய சென்ட்ரல் பகுதி இருக்கு இல்லையா. மையப்பகுதிங்கிறது காற்று கரைவாக இருக்கும். அது சுற்றியுள்ள பகுதியில தான் காற்று அது விட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி
முன்னையும் இருக்கும் பின்னையும் இருக்கும். சென்ற பகுதியில் காற்று குறைவாக இருக்கும், காற்றும் மழையும் குறைவாக இருக்கும். புயலின் மைய பகுதி கிடைக்கின்ற பொழுது காற்றின் வேகமும் மழையும் குறைந்து காணப்படும். அதற்கு முன்பும் பின்பும் இது அது அந்த பகுதிக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். மழை அளவு ஆமா அதிதீவிர புயல் வார் இன்று காலை டிசம்பர் 12ஆம் தேதி 9:30 மணி அளவில் சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும். அப்பொழுது கரையை கடக்கின்ற பொழுது தரைக்காற்றானது 100 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதிகபட்சமாக 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதி, வட தமிழகம், புதுச்சேரி பகுதிகளில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஆந்திரா ஆகிய நெல்லூர், பிரகாசம் மாவட்டங்களில் காற்று பலமாக வீசக்கூடும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். கடலில் கடல் அலை சீற்றமானது இயல்பை விட 1 மீட்டர் அதிகமாக காணப்படும். மீனவர்கள் தமிழக, ஆந்திர, தெற்கு ஆந்திர கடற்கரை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புயல் கரையை கடந்த பிறகு 6 மணி நேரத்திற்கு பின், அதாவது தொடர்ந்து வருகின்ற 12 மணி நேரத்திற்கு கன மற்றும் மிக கனத்த மழை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெய்யக்கூடும். மதிக்கு பலத்த காற்றானது 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். மக்கள் அரசு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை தந்து பாதுகாப்பு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கு. முன்பு இன்று நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தூரம் குறைவாகிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிற பொழுது அப்டேட் என்று கேட்கிறீர்கள் இல்லையா? ஒவ்வொரு முறையும் தூரம் குறை